உங்க அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில வச்சு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கனவு காண்றாங்களே, அவங்கள பத்தி நினைச்சு பாத்தீங்களா? என்ன ஏன் மேடம் காப்பாத்துனீங்க? நான் உயிரோட வாழவே கூடாது. மதன் என்னை ஏமாத்திட்டாரு. அப்புறம் எப்படி நான் உயிரோட வாழ முடியும்? என்ன பேசுற? நீயும் தானே அந்த பையனை காதலிச்ச? அப்ப நீயும் தானே தப்பு பண்ணிருக்க? என்னமோ அந்த பையன் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுற? அப்படி பார்த்தா நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். இந்த 2 வாரமா உன் போக்கு சரியில்லைன்னு நான் கவனிச்சப்ப அந்த பையனை இங்க வரவிடாம நான் தடுத்திருக்கணும். அத நான் செய்யலையே. ஆனா நீ புத்திசாலி, விவரமா நடந்துப்ப அப்படின்னு நான் நம்பினேன். ஆனா இப்ப காதல்ல தோத்துட்டுல வந்து நிக்கிற. நீங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். நான் தான் தப்பு பண்ணேன். இது பாரு, நீ தப்பு செஞ்சியா நான் தப்பு செஞ்சேனான்னு பேசுறதுக்கு இது நேரம் இல்லம்மா. அந்த பையனோட அட்ரஸ கொடு, நான் போய் அவங்க வீட்டுல பேசிட்டு வரேன். மேடம் நீங்களா? ஏன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கீங்கம்மா. உங்களுக்கு நான் தான் எல்லாம். ஒரு அம்மா செய்ய வேண்டியத நான் உங்களுக்கு செய்யணுமா? நீ அட்ரஸ கொடு, நான் போய் அந்த பையனோட அப்பா அம்மாட்ட பேசிட்டு வரேன். அவருக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அப்பா இருக்காருல்ல, நான் பேசுறேன். அவர் முகம் கொடுத்து பேசலைன்னாலும் மறுபடியும் பேசுறேன். தட்டுங்கள் திறக்கப்படும்னு இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் தட்டுவேன். கண்டிப்பா கதவு திறக்கும். மதனுக்கும் உனக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு இடையில நான் தற்கொலை பண்ணிப்பேன், விஷத்தை குடிப்பேன் அப்படின்னு நீ எந்த முயற்சியும் எடுக்க கூடாது. எனக்கு சத்தியம் செய். சத்தியமா எடுக்க மாட்டேன் மேடம். குட். போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இன்னைக்கு ஆபீஸ் போவேனா? சரிங்க மேடம். சாந்தி, சாந்தி. என்ன மேடம்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வார்டன் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நர்ஸ் வேலையும் நல்லா பண்ணீங்க மேடம். 20 வருஷமா நான் ஸ்டாஃப் நர்ஸ் அதாம்மா வேலை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. திடீர்னு ஒரு நாள் அது வேணான்னு அதை ராஜினாமா பண்ணிட்டேன். ஏன் மேடம் வேலையை ராஜினாமா பண்ணீங்க? ஒரு குழந்தைக்கு உதவுறதுக்காக என் கடமையிலிருந்து நான் தவறிட்டேன். உன் குழந்தை செல்வநாயகத்தோட குழந்தையா வளரும்பா. உங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். 2 பெண் குழந்தையா? ரொம்ப நன்றிமா. செல்வநாயகத்துக்கிட்டே 2 பெண் குழந்தைன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. எல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு. நீ 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இந்த ரகசியங்கள் காப்பாற்றப்படும். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போ. என் மனசாட்சியே என்ன உறுத்துச்சு. அதான் எனக்கு பிடிச்ச அந்த நர்ஸ் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன். இதோ இப்ப இந்த பேயிங் கெஸ்ட் ஹோம் நடத்திட்டு இருக்கேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தான். ஆனா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இந்த வேலையை நான் விட்டுட்டு போகும்படி செஞ்சிடாதீங்க, என்ன? சரிங்க மேடம். சரி, நீ ஆபீஸ் கிளம்பு. சாந்தி, நீ கற்பகம் கூடவே இருந்தவளை பாத்துக்க. இன்னைக்கு நீ சரி ஆபீஸ் மேடம். போவேணா, கவனிச்சுக்க போ. சரி மேடம். வணக்கம்யா. டேய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிங்கய்யா. மதன் வீடு இதுதானே? ஆமாம்மா. என்ன சக்கரப்பணி ஐயாவை பார்க்க வந்தீங்களா? தேக்கு மரம் வாங்கணுமா? இல்ல, மதன் சாரை பார்க்கணும்பா. தம்பி காலையிலேயே வெளியில போயிட்டாங்க. ஐயாவும் இப்பதான் போனாங்க. எங்க போயிருக்காரு? பாம்பர்புரம் 3ஆவது தெருவுக்கு போறதா சொன்னாங்க. நான் தான் இப்ப ஆட்டோ பிடிச்சு விட்டேன். அப்படியா? ஆமாம்மா. அவர் எப்ப வருவாரு? அவங்க எப்ப போவாங்க எப்ப வருவாங்கலாம் தெரியாதுமா. காலையில ஆட்டோல போவாங்க, நைட்டு தான் வருவாங்க. ஆனா தேக்கு மரம் தீந்து போச்சுமா. அவர் எப்படி பார்க்கலாம்? இப்பதான் ஆட்டோல போனாங்க. நீங்க பின்னாடியே போனா பிடிச்சிடலாம். தேங்க்ஸ்பா. சீக்கிரம் ஆட்டோ எடுப்பா. பாம்பர்புரம் போ.
வா. சரிங்க. ஹலோ, சோபனாவா? நான் பிரீத்தியோட அம்மா பேசுறேம்மா. அங்க பிரீத்தி இருக்காளா? அம்மா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுமா. என்னது, பிரீத்தி அங்க வரலையா? ஏமா, அவ அன்னைக்கு மாதிரி உன் கூட சேர்ந்து படிக்கிறதுக்காக அங்க வந்திருக்கான்னு நினைச்சம்மா. வேற எங்கம்மா போயிருப்பா? ஷாலினி வீட்டுக்கா? சரிம்மா, நீ அவளோட நம்பர் கொடு, இரு வர. தானு, ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. சொல்லுமா. சரிம்மா சரிம்மா, தேங்க்ஸ்மா. சோபனாவோட வீட்டுக்கும் பிரீத்தி போகலையா? அவ இன்னொரு பொண்ணோட நம்பர் கொடுத்திருக்கா. அப்பா, பாம்பர்புரம் 3rd ஸ்ட்ரீட். சரிங்க. கடவுளே, நான் இந்த பொண்ணோட படுற பாடு இருக்கே. ஏண்டா, அவ வெளியில போகும்போது என்னதான் சொல்லி தொலைச்சிட்டு போனா? ஏமா, உங்கள்கிட்ட சரியா சொல்லாத பொண்ணு என்கிட்ட என்னம்மா சொல்ல போகுது? எல்லாம் ஐயாவும் நீங்களும் கொடுக்குற செல்லம் தான். உங்க ஐயா கொடுக்கற செல்லன்னு சொல்றா. ஏன் பேச்சதான் அவ என்னைக்குமே மதிக்கிறது இல்லையே. இரு, ரிங் போகுது. ஷாலினி அம்மா குளிச்சிட்டு இருக்காளா? சரிம்மா, நான் பிரீத்தியோட அம்மா பேசுறேன். வேற ஒன்னும் இல்லம்மா, பிரீத்தி அங்க வந்தாளான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? என்னது, வரலையா? சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஐயோ, காலையில இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு. அங்கெல்லாம் போகலைன்னா வேற எங்க தானே போய் தொலைஞ்சா? என் அடிவயிறு கடந்து கலங்குது. கம்பைன் ஸ்டடி இருக்கு, சுஜா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி முதல் தடவையா அவ வெளியில போனா பாரு. அப்பவே அவ காலை அடிச்சு உடைச்சிருக்கணும் நானு. எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லி ஏன் வாய அடைச்சிட்டா? மணி இப்ப காலையில 10 ஆச்சு. இன்னும் அவ வரலன்னா என்னடா பண்றது? கேளு அவர்கிட்ட. கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. ஐயா, அம்மா கேக்குறாங்க ஐயா. டேய், நீ எதுக்கிட்ட என்கிட்ட கேக்குற? அவளை நேரடியா என்கிட்ட கேட்க சொல்லு. அம்மா, நீங்க நேரடியா கேட்கணுமா? அவர்கிட்ட எப்படிடா பேச சொல்ற? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம என்னோட இன்னொரு குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சவர் தானே அந்த மனுஷன். அன்னையில இருந்து நான் நடப்பணமா தான் நடந்துகிட்டு இருக்கேன். எப்பவோ போயிருக்க வேண்டிய உசுறு இன்னும் அந்த உசுரை கொஞ்ச நெஞ்சமாவது நான் வச்சிருக்கேன்னா அந்த பிரீத்தி பொண்ணுக்காக தான். பிரீத்தி எங்கன்னு முதல்ல கேட்டு தொலை. டேய் ஐயா, வீட்ல நீங்க தானே இருக்கீங்க. நான் தான் பிசினஸ் போயிட்டு இருக்கேன்ல. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? நேத்து சாயந்தரம் வீட்டை விட்டு போன பொண்ணு பொழுது விடிஞ்சு மணி 10 இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன அர்த்தம்? ஐயா, அதை நினைச்சுதான் அம்மா வேதனைப்பட்டு இருக்காங்க ஐயா. என்கிட்ட எதுவும் சொல்லடா. ஏன் வெளியே போகும்போது நீங்க யாரும் கேட்கலையோ? ஐயா, பிரித்தி பாப்பா நேற்று சாயங்காலம் போன் பண்ணிச்சிங்கய்யா. நைட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம், டின்னருக்கு வெளியே போறேன்னு சொல்லிச்சிங்கய்யா. நானும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களும் சர்றான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் சொன்னா அவங்களும் சர்றான்ட்டாங்க. ஆமாண்டா, நான் கிளப்ல இருக்கும்போது என்கிட்ட போன்ல பேசினா ஏதோ அசைன்மெண்ட் விஷயமா தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா சொன்னா. அந்த நேரம் பார்த்து பேக்கோட பணத்தை நான் எங்கேயோ வச்சுட்டேன். அந்த பதட்டத்துல அவ என்ன பேசினான்னு எனக்கு தெரியல. என் மைண்ட்ல சரியா ஏறலடா. சரி, பெத்தவிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். இங்கேயும் சொல்ல போல் இருக்கு. சொல்லி இருந்தா நான் ஏன் இப்படி தவிச்சு போய் நிக்கிறேன்? பொழுது சாஞ்ச பிறகு ஒரு பொம்பளை புள்ளிய வெளியே போகத்தான் விட்டுருப்பேனா? காலை ஒடிச்சிருக்க மாட்டேன். கேட்டியாடா? இப்படி 10ஆம் பசலித்தனமா பேசுறதுனால்தான் என் பொண்ணு இவளை மீறணும்னு நினைக்கிறான். ரொம்ப நல்லா இருக்குடா தானு. என் மேல இருக்கிற வெறுப்புல அந்த சின்ன பொண்ணுக்கு அளவுக்கு அதிகமா இடம் கொடுத்து நாசம் பண்ண வேணான்னு சொல்லு. பழிய மட்டும் தூக்கி என் மேல போட்டுருவாரு. யாரு மேல யார் பழிய போடுறது? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். இவதான் என்னைக்கோ நடந்த ஒரு பழைய கனவை நினைச்சு தான் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு தான் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. இவர் இந்த ஒரே வீட்டுல இவ்வளவு வருஷமா இருந்துகிட்டு இருக்கோம்.
மனசு விட்டு ஒரு வார்த்தை கிட்ட பேசியிருப்பாளா? இல்ல வாய்க்கு ருசியா ஒரு வாய் சமைச்சுதான் போட்டிருப்பாளா? தனக்கு தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஐயா, இப்போ உங்க பிரச்சனை முக்கியம் இல்லைங்கய்யா. பாப்பா எங்கன்னு தேடுங்கய்யா. ம், தேடுறேன். போய் போலீஸ் போன் பண்றேன். ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே போலீஸ்க்கு போன் பண்ணி ஒரு பொண்ணை தொலைச்சது போதும். இது வயசு பொண்ணோட வாழ்க்கை. அவசரப்பட்டு போலீஸ் கிலீஸ்னு போய் அவளை நாமளே அசிங்கப்படுத்த வேண்டாம். என் தலை எழுத்து. இன்னும் பாக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணி நானே கேக்குறேன். டேய் இறங்குடா. என்னங்க? உள்ள போயிட்டு வர வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆனா உனக்கு என்ன? 200 ரூபா போட்டு தரேன். ரேட்டு பத்தலைன்னா ஆட்டோ விலையை சொல்ல அதையே வாங்கிக்கிறேன். காலங்காத்தால நல்லா கிராக்கி வந்து மாட் நம்பர். பெரிய பார்ட்டி தான். கிட்டத்தட்ட 3/4 ஏக்கருக்கு மேல வளைச்சு போட்டு கட்டிருப்பான் போல இருக்கு. சரியான நாள் தான் மாட்டிருக்கான். தேக்கு மரத்தை இவன் தலையில ஏத்திர வேண்டியதுதான். யாருங்கய்யா? என்ன வேணும்? செல்வநாயகம் வீடு தானே? ஆமாங்க. சக்கரபாணி வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அப்படி போய் உட்காருங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? நீ இந்த வீட்டுக்கு பழச? ரொம்ப பழசு. அதான் ரொம்ப துரு பிடிச்சிருக்க, உடஞ்சிட போற பாத்துக்க. எங்கம்மா சுத்தி சுத்தி வந்துகிட்டு எங்கம்மா போன நீங்க? இந்த இடம் மாதிரி தெரியலையேப்பா. என்னம்மா திருநெல்வேலி சிட்டியே சுத்தி சுத்தி வந்தாச்சு. நீங்க சொன்ன பாம்பர்புரமும் வந்தாச்சு. எங்கம்மா போன நீங்க? ரைட்டா லெஃப்டான்னு இப்ப தெரியல. என்னம்மா பண்ணலாம் சொல்லுங்க. சரிப்பா, நீ கொஞ்சம் இங்கேயே நிறுத்திக்க, நான் இறங்கிக்கிறேன். ஆ, எவ்வளோப்பா? 150 ரூபா கொடுங்க. எங்க? என்னம்மா? பாம்பர்புரம் 3வது தெரு. பாம்பர்புரம் 3வது தெரு. இப்படி நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. அப்படியா? ஆமா. வலது பக்கம். ஆமா. சரிங்க. காப்பி புதுசு, சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெதர்ல எவனாவது காஃபி குடிப்பானா? ஆட்டோக்கார தம்பி, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு விவரம் தெரியணும்ப்பா. சொல்லுங்கம்மா. திருநெல்வேலியில் நமக்கு தெரியாத இடமே கிடையாது. கொரவன்சாவடியிலேருந்து நீங்க சவாரி வந்தீங்களா? ஆமாம்மா, நான் தான் வந்தேன். உங்க வண்டியில ஒரு ஆமா, கருப்பு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்தாரு. ஆமா. அவர் இப்பதான் உள்ள போனாரு. அப்படியா? ஆ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.
சார் குட் மார்னிங். செல்வநாயகத்தை பார்க்க வந்திருக்கீங்களா? நம்ம போயிருந்தோம், வருவான். போன தீபாவளி கூட அவனுக்கு 2 வேட்டி ஷர்ட் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீங்க மதனோட அப்பா தானே? அவன் தான் என் பிள்ளை. என்னங்கடா இது, எங்க போனாலும் நம்மள அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ பாப்புலரா? உட்காருங்கம்மா, உட்காந்து பேசுவோம். சொல்லுங்க. சார், நான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன். ம். என் பேரு டெய்ஸி. ம்ஹும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் உங்களை பார்க்கறதுக்காக. ம். உங்க வாட்ச்மேன் தான் இந்த அட்ரஸ் சொல்லி நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாரு. ம். அதான் நான் ஆட்டோல ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார். வாட் a pleasant surprise. ஒரு டீக் பிசினஸ்க்காக ஒரு ஆட்டோல நீங்க இவ்வளவு தூரம் என்ன சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? How interesting. மேடம், நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு சென்ட் வந்து அது இல்ல சார், நான் கற்பகம் விஷயமா உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். கற்பகமா? யாருமா அது? சார், எங்க ஹாஸ்டல்ல கற்பகம்னு ஒரு பொண்ணு இருக்கா. ம். உங்க பையன் மதன் அவளை காதலிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கும் கொடுத்திருக்காரு. இப்போ திடீர்னு ஒதுங்கிட்டதுனால அந்த பைத்தியக்கார பொண்ணு உங்க பையனை நம்பி மோசம் போயிட்டோமேன்னு சூசைட் பண்ணிக்கிற லெவல்ல வந்துட்டா சார். ஏம்மா, நீங்க உங்க விசிட்டிங் கார்டை கொடுங்க. நானும் என் பையனும் உங்க ஹாஸ்டலுக்கு வரோம். அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, இது மத்தவங்க வீடு. நம்மளால தேவையில்லாம அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்க கார்டை கொடுத்துட்டு கிளம்புங்க. I just can't believe that it's so fun. ஓகே தென் சிவா, பாய். தேங்க்ஸ் ஃபார் த ட்ராப். நீ கிளம்பு. ஓகே பிரீத்தி. நான் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜ்க்கு வந்துடுறேன். நான் நேரா செமினார் ஹாலுக்கு வந்துடுறேன். அங்கே மீட் பண்ணலாம். ஓகே? குளிக்காம வந்தாலும் பரவாயில்ல, பல் விளக்காம மட்டும் வந்துடாத. காலேஜே நாரிடும். யூ நாட்டி. பாய் 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 பிரீத்தி. பாய். பாய்டா. மார்னிங் டாட். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வயசுக்கு வந்த பொண்ணு சும்மா திட்டக்கூடாதேன்னு நினைச்சு நான் பேசாம இருந்தா இவர் குடுக்கிற தைரியத்துல நீ தலைக்கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு படிக்க போறேன்னு சொல்லி ஒரு ராத்திரி பூரா அந்த சுஜாதா வீட்ல இருந்த அன்னைக்கே உன்னை நான் கண்டிச்சிருக்கணும். அன்னைக்கு விட்டுட்டேன். இப்ப என்னடானா, சொல்லாம கொள்ளாம போனது மட்டும் இல்லாம எவனோ ஒருத்தன் உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறாண்டி. இப்ப எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? அவன் என்னோட கிளாஸ்மேட். அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல என்னோட டீம்மேட். லுக், இது 20th century. இதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே. அப்பா உன்னை எங்க தான் பிடிச்சாரோ. பட்டிக்காடு பட்டிக்காடு. நாகரீகம் நாகரீகம் சொல்லி நீ ஜீன்ஸும் ஷர்ட்டுமா ஊரெல்லாம் சுத்திட்டு வரலாண்டி. ஆனா கடைசியில தாலிய கழுத்துலயும் புள்ளைய வயிற்றுலயும் சுமக்கிற பொம்பளைய தாண்டி வந்து நிக்கணும். அப்போ இந்த ஊரே என்ன பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுக்காத. என் பேரை நான் காப்பாத்திக்கிறேன். உன் பேர் ரிப்பேர் ஆகாம பாத்துக்கோ. என்னடி சொன்ன? அம்மா, ஒரு அடி என் மேல பட்டுச்சு, அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்பா, நீங்க என்ன கண்டிங்க அடிங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா அதை இவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு நானும் முக்கியம் கிடையாது, நீங்களும் முக்கியம் கிடையாது. என்னைக்கோ தொலைஞ்சு போனா பாருங்க பிரியா, அழகு பொண்ணு பிரியா. அவதானே இவங்களுக்கு பொண்ணு. அவ மட்டும் தான் இந்த உலகத்திலேயே முக்கியம். அதான் எப்பவுமே அவளையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என் மேல அன்பும் அக்கறையும் இல்லாதவங்களுக்கு நான் எங்க இருக்கேன், எவன் கூட சுத்துறேன்னு கேட்கிற உரிமையும் கிடையாது. I just hate that Priya dad. பாத்தியா தானு, தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். ஒரு பொண்ணு வேதனைப்படுத்தினதுனால்தான் இந்த பொண்ணு இப்படி தறி கட்டு போய் அலைஞ்சுகிட்டு இருக்கா. டேய், அவ சின்ன பொண்ணுடா. நம்ம கிட்ட உரிமையா பேசாம வேற யார்கிட்ட போய் பேசுவா? பேசுறத பொறுத்துக்கலாம். ஆனா இப்படி தறி கட்டு நடக்கிறத எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அவரு செலவுக்கு கொடுக்கிற பணம் பத்தலைன்னு திருட வேற ஆரம்பிச்சுட்டா. என் பொண்ணு அப்படி பட்டவில்லைன்னு சொல்றா. எனக்கும் அப்படிதான் நினைக்கணும்னு ஆசை.
ஆனா இவர் தூங்குறப்ப சாவியை எடுத்து பணத்தை திருடினதை நானே பார்த்திருக்கேன். அத சொல்லு. அது மட்டும் இல்ல, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பிரீத்தி பிரீத்தி டேய், சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளை கூப்பிட்டு பிரச்சனை பண்ண வேண்டான்னு சொல்லு. அவளை திருத்தறதுக்கு முன்னாடி முதல்ல அவரே திருத்திக்க சொல்லு. அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு பேரு அன்பு இல்ல, அக்கறை காட்டணும். பிரீத்திய அந்த கடவுள் தாம்பா காப்பாத்தணும்.